ஓகே ரைட். ஸோ எஸ்டர்டே வைஸ் பார்க்கும்போது நம்ம யூஸ் எஃபெக்ட்னா என்னன்னு பார்த்துக்கணும். அதுக்கடுத்து ஒரு 2 ஸ்லைடு இருந்துச்சு. அதாவது யூஸ் எஃபெக்ட்லேயே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதை நம்ம பார்க்க முடியாத மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக நேற்று உள்ள கான்செப்டும் வந்துட்டு நம்ம விஷுவலில் பார்க்கல. நேற்று நான் அந்த க்ரீன் ப்ளூ கலரை மட்டும் வச்சு யூஸ் எஃபெக்டில் யாராவது ட்ரை அவுட் பண்ணி பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன். எனி ஒன் ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்தீங்களா நேற்று? அதுக்கப்புறம் டைம் வச்சு எனி ஒன் சும்மா பண்ண. சொல்லுடா. வரலையா? ஓகே, நீ லேப்ல வந்துருக்கியா? லேப்டாப்ல தான். ஓகே, ஷேர் பண்றியா? பார்த்துருவோம் உடனே. ஓகே. ஆனா நான் வந்து இந்த ஹலோ ஹசீனா அந்த மாதிரி ஹலோ ரியாக்ட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் டைப் பண்ணீங்களா? ஆமா. அதே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு அதுவே வரல. நான் ஷேர் பண்ணுறேன். அப்படியா? சரி, அப்போ ஒன்று ஹோல்ட் ஆன் பண்ண. இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு நேத்தோல செஷன்லேயே நம்ம லாஸ்ட்டாக பார்க்க ஒரு எக்ஸாம்லேயே அதுவும் யூஸ் எஃபெக்ட் கான்செப்ட் தான். அதை நான் இப்போ ஃபஸ்ட்டே விஷுவலில் வந்து உங்களுக்கு அந்த காமிச்சிருந்தேன். அதாவது கவுண்ட் ஆகிறது, நம்ம பட்டனை கிளிக் பண்ண கவுண்ட் ஆகும் மாதிரி ஒரு ஆப்ஷன். அது எப்படிங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் செஷன் வைஸ் இந்த பிபிடி வைஸ் நீங்கள் பார்க்கணும். அதையும் நம்ம பார்த்துட்டு லாஸ்ட்டாக வேணா ஹசினா நீங்கள் கேட்டுக்கணும். லாஸ்ட்டாக இருக்க ஓகேவா, இல்லை ஃபஸ்ட்டே பார்த்துடலாமா? ஓகே, நான் லாஸ்ட் ஓகே, சரி ஓகே. நம்ம ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். சரி ரைட். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஆக்சுவலாக நான் ஒரு நியூ ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா? அந்த ஃபோல்டருக்கு பேர் வந்துட்டு யூஸ் எஃபெக்ட்னே வச்சுக்கிறேன். ஓகே, அந்த யூஸ் எஃபெக்ட்குள்ள ஒரு ஃபைல் லைக் கால்குலேஷன். ஓகேவா? நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கால்குலேஷன். சரியா? அதாவது ஒவ்வொரு டைம் இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி வரும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து ரன் பண்ண வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அவுட்புட் 1 by 1 பார்க்கலாம். இப்போ நான் ஆப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் எக்ஸ்போர்ட் பண்ணிப்போம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எதுனாலும் வரும். ஃபங்க்ஷன் கால்குலேஷன்ஸ் டிஃபால்ட் கால்குலேஷன். சரி, இப்போ இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணனால தான் நம்ம ஆப்பில் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ நான் ஆப்பில் வந்துட்டு இதை கமெண்ட் பண்ணிட்டு அழிச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கால்குலேஷன். ஸோ என்டர் தட்டினோடனே ஆட்டோமேட்டிக்காக அது இம்போர்ட் ஆயிரும். இது ஆல்ரெடி சொன்னது தான். சரியா? சரி, இப்போ கால்குலேஷன் போடுங்க. கால்குலேஷனுக்குள்ள ஜஸ்ட் இப்போ இதை எடுக்குதான்னு ஒரு சிம்பிளாக ஒரு டேக் H2ல வந்துட்டு ஹலோ வச்சோம். இதை எடுக்காங்கிற மாதிரி செக் பண்ணுவோம். எஸ், எடுக்கும். ஸோ நம்ம அவுட்புட் வருது. சரி, இப்போது நம்ம கான்செப்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு கால்குலேஷன் எப்படி பண்ணுறாங்க யூஸ் எஃபெக்ட் வச்சு அப்படிங்கிற கான்செப்டில் பார்க்கணும். சரியா? ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்து கால்குலேஷன். நான் ரெண்டர் பண்ணிக்கிறதும் கால்குலேஷன் தான். சரியா? இப்போது நான் ரிட்டர்ன் எழுதலை. நான் ஃபஸ்ட்டு என்ன எழுதுறேன் அப்படின்னா கான்ஸ்டன்ட்
யூஸ் ஸ்டேட் எழுதுறேன் which is count கமா இது வேரியபிள் நேம் அண்ட் செட் கவுண்ட். எதுக்கு இது ஃபங்க்ஷனை கால் பண்ணு அண்ட் தென் யூஸ் ஸ்டேட் இங்கே ஆக்சுவலாக வராது ஏன்னா நம்ம இம்போர்ட் பண்ணல. ஓகேவா? ஸோ கமா யூஸ் ஸ்டேட். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு நான் 0ன்னு வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ நம்பருங்கிறதுனால நீங்கள் டபுள் கோட்ஸில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் மேக்ஸிமம் டு த பாயிண்ட் நம்பர்னா கோட்ஸ் இல்லாமல் கொடுத்துக்கோங்க. சரியா? கோட்ஸ் கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் நம்பர்னால அது தனியாக. சரி, இப்போ இது இது வந்து கவுண்ட். இதில் வந்துட்டு 0ன்னு இருக்குது. அப்போ செட் கவுண்ட்டுன்னு நான் கூப்பிட்டா ஏதோ வேல்யூ மாறுச்சு அப்படின்னா கவுண்ட் வந்து மாறும். ஓகேவா? சரி, இப்போ இருக்கட்டும். நான் இன்னொரு கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணுறேன். அதில் என்ன வைக்கேன் அப்படின்னா கால்குலேஷன். அதாவது நம்ம பண்ண போகிற அவுட்புட் என்னங்கிறத சொல்லியிருந்தேன். ஓகே, இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனவனே கவுண்ட் வந்து 0ன்னு இருக்கும். நம்ம ப்ளஸ்ன்னு கொடுத்தா அது ஆட் ஆகி லைக் மல்டிப்ளேயோ ஆடோ அது என்னமோ ஆகும். ஸோ நம்ம ப்ளஸ்ன்னு கொடுக்கும் போது மட்டும்தான் அது ஆட் ஆகிட்டே வரும். சரியா? அது வர அது ஆடே ஆகாது. ஸோ அது எப்படிங்கிற மெத்தடை நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுதா? யாருக்கும் டவுட் இருக்கா? லைக் ஒரு பட்டன் நமக்குனா 0லேருந்து ஒன்றா கவுண்ட் ஆகி போகும். 0லேருந்து 1, 1லேருந்து 2, 2லேருந்து 3 அப்படின்னு கவுண்ட் ஆகிட்டே போகும். நீங்கள் எப்போல்லாம் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க அது கவுண்ட் ஆகும். ஸோ இது ஒரு கவுண்டபிள் ஆப்ஷன் மாதிரி. அது எப்படி யூஸ் எஃபெக்டில் நடக்கு அந்த மாதிரி கான்செப்டில். ஸோ புரியுதா நான் சொன்ன கான்செப்ட்? யாருக்கு புரியாமல் இருக்கா? நஃபாசினா ஓகேவா? புரியலையோ? சரி சரி, ஓகேடா. ரைட். சரி, இப்போ நம்ம கோடில் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு கவுண்ட் வந்துட்டு நான் 0வா இருக்கணும்னு ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன். ஓகேவா? அடுத்து கால்குலேஷன் பண்ணணும். அதாவது ஆட் பண்ணணுமா இல்லை மைனஸ் பண்ணணுமா அந்த மாதிரி. ஸோ கால்குலேஷன், அதாவது இது நம்ம பார்க்குறது எது அப்படின்னா நேற்று பார்க்கக்கூடிய அந்த கான்செப்ட் தான். சரியா? யாரும் குழம்பிடாதீங்க. இதில் இதுக்கும் யூஸ் ஸ்டேட் வந்துட்டு நான் என்னென்னு வச்சுருக்கேன், 0ன்னு வச்சுருக்கேன். சரி, இப்போ 2 யூஸ் ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த யூஸ் ஸ்டேட்டை ஆக்சஸ் பண்ண வைக்க போகிறோம். எப்படி அப்படின்னா which is from யூஸ் எஃபெக்ட். ஸோ இந்த யூஸ் எஃபெக்டில் நான் என்ன பண்ணுறேன்றதை பார்க்கலாம். ஸோ யூஸ் எஃபெக்ட் கிளிக் ஆனாலே டைப் பண்ணாலே போதும், மேலே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக. சரி, இப்போ இதுங்கிறதே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான். இதில் நான் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ ஒரு ஓப்பன் பேரண்டிஸ் உள்ள வச்சு போட்டு அதில் ஓப்பன் பண்ணுறேன். ரைட்டா? ஆரோ ஃபங்க்ஷன் மெத்தடில். இந்த ஆரோ ஃபங்க்ஷன் மெத்தடுக்குள்ள யாரை கூப்பிட்றேன் அப்படின்னா இந்த செட் கால்குலேஷனை கூப்பிட்றேன். எதுக்கு அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே கால்குலேஷன் பண்ணுறேன். ஸோ செட் கால்குலேஷன் கூப்பிட்டு அதில் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வச்சு அந்த ஆரோவில் யாரை வைக்கிறேன் அப்படின்னா கவுண்ட் ஸ்டார் 2. அதாவது இந்த கவுண்டோட ஸ்டார் 2ன்னு வச்சுருக்கேன். ஓகேவா? சரி, ரைட். இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா கவுண்ட்ல என்ன இருக்கு யாராவது சொல்ல முடியுமா? இப்போ இந்த கவுண்ட்டுங்கிற வேல்யூல என்ன இருக்காங்க? எனிஒன் யாராவது சொல்ல முடியுமா? 0. யா, ஓகே, சூப்பர். அஜிதா, ஜீனா, சச்சு, சூப்பர் சூப்பர். 0 இருக்கு. எனிதிங் மல்டிப்ளைட் பை நம்பர் என்ன? சாரி தப்பா சொல்லிட்டேன். 0 மல்டிப்ளை பை எனிதிங் 0 தான் நம்மளுக்கு தெரியும். கரெக்டு தானே? 0 × 2, 0 × 1, 0 × 0 எல்லாமே 0 தான் வரும் மல்டிப்ளைல. ஸோ நான் இப்போ இங்கே அப்படி தான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்? செட் கால்குலேஷனை கவுண்ட் × 0, கவுண்ட் × 2ன்னு வச்சுருக்கேன். கவுண்ட்டில் ஆல்ரெடி 0 தான் இருக்குது. கவுண்ட்டை 1ன்னு மாற்றினா தான் அப்போ இது மல்டிப்ளையே எடுக்கும். கரெக்டு தானே? அப்போ கவுண்ட்டை நான் 1ன்னு மாற்றினா 1 × 2 2ன்னு மாறும். கரெக்டு தானே? ஸோ அந்த விஷயம் இங்கே நடக்குது. அப்போ கவுண்ட்டை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணியே ஆகும். அப்போ நீ இந்த இடத்துல ஒன்று அழிச்சு மாற்றணும், 1ன்னு மாற்றணும். ஆனால் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? 0ன்னே வச்சுருக்கேன். அதை நான் மாற்றலை. அப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆட் த கவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் எஃபெக்டில் வந்துட்டு இப்படி நான் சிம்பிளாக விட்டேன் அப்படின்னா அது மல்டிப்ளை திரும்ப 0 × 2, 0 × 2, 0 × 2ன்னு மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம நேற்று ஒன்று பார்த்தோம். இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு அறையை வச்சு அதில் நீ எதை ஸ்டாப் பண்ண போகிற அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஸோ கவுண்ட் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும். அதை நீ ஸ்டாப் பண்ணி அதிலே போடு. இஃப் ப்ரெசன்ட் எஃபெக்ட் வில் ஒன்லி ஆக்டிவேட் இஃப் த வேல்யூ இஸ் இன் த லிஸ்ட். ஸோ வேல்யூ வந்து அந்த கவுண்ட்டில் இருந்துச்சு
அப்படி மட்டும்னா தான் இந்த ஃபங்க்ஷனே எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கவுண்ட்ல வந்துட்டு ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோ, நீ ஒன்றும் கொடுக்கல, ஜீரோ எதுவும் கொடுக்கல, அப்போனா யூஸ் எஃபெக்டே ரன் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே கவுண்ட்டுன்னு கொடுத்தா தான் அது ரன் ஆகாமல் இருக்கும். இல்லை இந்த இடத்துல ஒன்றும் இல்லைனாலும் அது ரன் ஆகிட்டே இருக்கும். எப்போ? இந்த அரே இல்லாத போது. சப்போஸ் நான் இப்போ இந்த அரே கொடுக்கல, சரியா? இந்த கவுண்ட்டுங்கிற இடத்துல வந்துட்டு நான் எதுவுமே நம்பர் எதுவும் வைக்கல. நம்பர் எதுவும் வைக்கலன்னா லைக் 0 1 2 எதுவுமே கொடுக்கல, எம்டியாக வச்சுருக்கேன். அப்போனா யூஸ் எஃபெக்ட் வந்து ப்ரோக்ராமில் வைஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை திரும்ப நடக்கக்கூடாது. அப்போது ஒரு வேல்யூ இல்லைன்னா அது ரன் ஆகக்கூடாதுன்னு யூஸ் எஃபெக்ட்டுக்கு தெரியணும். அதுக்கு தான் இந்த இடத்துல கவுண்ட்டுன்னு போடுறாங்க. ஓகேவா? ஸோ கவுண்ட்டுன்னு போடுறதுனால என்ன ஆகும்? அப்போ அதுக்கு தெரிஞ்சிடும், சரி கவுண்ட்டில் யாரோ இருந்தால் மட்டும்தான் யூஸ் எஃபெக்ட் எடுக்கணும், இல்லைன்னா யூஸ் எஃபெக்ட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்கு தெரிஞ்சிடும். ரைட்டா? சரி, இப்போ நம்ம இப்போ எங்கே இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனா நம்ம இந்த ரிட்டர்ன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ரிட்டர்னில் நான் இப்போ யாரை கூப்பிட போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னோட டிவ் கண்டிப்பாக இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். கவுண்ட் அப்படின்னு போட்டுட்டு கர்லி ப்ராக்கெட்ஸ்க்குள்ள கவுண்ட்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக அது வருதா? வருது, பட் இப்படி நம்மளுக்கு வேணாம். நான் வந்து ஒரு H2லேயோ இல்லை H3லேயோ வைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு போல்டாக இருக்கு. கவுண்ட்டுங்கிறது எதுல இருந்து வந்திருக்கு? COUNT கவுண்ட் இந்த இடத்துல இருந்து வந்திருக்கு. ஓகேவா? சப்போஸ் நான் இந்த இடத்த 1 மாற்றினேன் அப்படின்னா நைட்டு 1ன்னு மாறுது. சரி, கரெக்டாக இப்போ ஃபாலோ ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் லைனில் ஒரு பட்டன் வைக்க போகிறேன். ஸோ அந்த பட்டன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்காண்டி ஒரு ப்ளஸ் மட்டும் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ளஸ் கிளிக் ஆனால் நம்பர் ஒன்று இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகணும், இல்லைன்னா இன்னொரு நியூ லைனில் கூட இன்க்ரிமெண்ட் ஆகணும். சரியா? ஸோ இந்த ப்ளஸில் தான் நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். என்ன ஃபங்க்ஷன்? செட் கவுண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். யூஸ் எஃபெக்டை கால் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பிகாஸ் யூஸ் எஃபெக்ட் வந்துட்டு ஒன்ஸ் பேஜ் ரன் ஆக ஆரம்பிச்சிட்டாலே அது ரன் ஆகிட்டே தான் இருக்கும். சரியா? இப்போவுமே லோட் ஆகிட்டு தான் இருக்கும் யூஸ் எஃபெக்டோட ஃபங்க்ஷன். நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, ஓகே ஓகே சரி 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 ஓகே, நான் அந்த இது ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். சரி ஓகே, இப்போ நீங்கள் அதை பார்க்கனா சரி, ஒரு வெப்சைட் ரன் ஆக போகுது அப்படின்னாலே யூஸ் எஃபெக்ட் வந்து ஒரு எஃபெக்ட் மாதிரி வந்துட்டு ரன் ஆக போகுதுன்னு தான் அர்த்தம். ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கவுண்ட்டுங்கிற வேரியபிளில் யாரும் இல்லை அப்படின்னா ரன் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு தான் அந்த அறையை போட்டிருக்கோம். இன்கேஸ் நான் அந்த அறையை போடலை அப்படின்னா கவுண்ட்டில் யாரும் இல்லைனாலும் இந்த யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகிட்டே இருக்கும், ரிப்பீட்டடாக மாந்துக்கிட்டே இருக்கும் ஒரே வேல்யூ. சரியா? சரி, இப்போ இந்த இடத்துல எப்படினாலும் 0 தான் வரப்போகுது. ஓகேவா? அப்போ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு வேல்யூ மாறணும். ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆன் கிளிக்ல ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் போடுறேன். ஓகேவா? ஆரோ ஃபங்க்ஷனில் நான் யாரை கூப்பிடுறேன் அப்படின்னா, செட் கவுண்ட்டை கூப்பிட்றேன், விச் இஸ் இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்றேன். ஸோ செட் கவுண்ட் செட் கவுண்ட்டுக்குள்ளேயே ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வைக்கேன், விச் இஸ் சீன்னு உள்ள வச்சு அதை கால் பண்ணுறேன். ஸோ விச் இஸ் C+1. இப்போ இங்கே என்ன இருக்கு அப்படின்னா, செட் கவுண்ட்டை நான் கால் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ உங்களுக்கு இது வர புரிஞ்சிருக்கும். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணுக்காண்டி இந்த ஆரோ ஃபங்க்ஷனை போட்டு செட் கவுண்ட்டுங்கிறத கூப்பிட்டுருக்கேன். கூப்பிட்டுட்டு உள்ள என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். விச் இஸ் இந்த யூஸ் ஸ்டேட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீ ஜஸ்ட் இதை அழிச்சிட்டு C+1ன்னு ஜஸ்ட் எப்படி போடலாம்னா, வெறும் +1ன்னு உன்னால போட முடியாது. கரெக்டா? நீ எதை இன்க்ரிமெண்ட் பண்ண போறேங்கிறத சொல்லி ஆகணும். அப்போ ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ தான் நான் இன்க்ரிமெண்ட் பண்ண போறேன்னு சொல்லணும். அப்போ ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவை அதை போய் எடுக்கணும்னுக்காண்டி தான் அது ஸ்டெப் பையா, லைக் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக போனால் தான் அது போய் எடுக்கும். ஸோ அப்போ நீ ஒரு ஆரோ ஃபங்க்ஷனில் கூப்பிட்டு ஒரு ஆர்குமெண்ட், ஒரு பேராமீட்டரை வச்சு நீ பாஸ் பண்ணுற அப்படின்னா, அதை வச்சு நீ C+1ன்னு சொன்ன அப்படின்னா, இந்த C யாரா எடுத்துக்கும்னா இந்த ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கும். அதாவது நீங்கள் யூஸ் ஸ்டேட்டில் கால் பண்ண ஆர்குமெண்ட்டாக. ஸோ 0ன்னு இருந்துச்சா, அப்போ 0 + 1 என்னது 1ஆக மாறிடும்.
அப்போ செட் கவுண்ட் வந்து என்ன ஆயிடும் 1 ஆயிரும். அப்போ 1 into 2 2. ஓகேவா? எப்போ இது ஆகணும் அப்படின்னா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணா ஒன்றும் டிஃபர் ஆகாது. ஏன் டிஃபர் ஆகாது அப்படின்னா செட் கவுண்ட் வந்து கவுண்ட்டை மட்டும்தான் மாற்றுமே தவிர, ஆனால் நம்ம அந்த கவுண்ட்டை எங்கே கூப்பிட்டுருக்கோம், செட் கால்குலேஷனில் வேற கூப்பிட்டுருக்கோம். அப்போ ஏதோ ஒரு யூஸ் எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேவா? ஸோ யூஸ் எஃபெக்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துக்கு போகுது, அதை நடக்க வைக்கணும்னா இந்த கால்குலேஷனை நீ பிரிண்ட் பண்ணாதான் நடக்க வைக்க முடியும். ஸோ விச் இஸ் ஒரு H3ல கால்குலேஷன்ஸ் அப்படின்னு போட்டு கேர்லி பிரேஸ்ல கால்குலேஷன் போட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன இருக்கு அப்படின்னா கால்குலேஷன் 0வா தான் இருக்கும். ஓகேவா? நான் ப்ளஸ் பண்ணேன் அப்படின்னா இது 1ஆ மாறிச்சு, இது என்னவா மாறிட்டு 2ஆ மாறிட்டு. எப்படி இது 1ஆ மாறிச்சு அப்படின்னா இந்த இடத்துல நான் சி வந்து 1ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ சி பிளஸ் 1 எனக்கு 0 பிளஸ் 1 ஆயிடும். இந்த சி யாரா எடுத்துக்கும், இந்த 0வா எடுத்துக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் லைனை நான் கன்சிடர் பண்ணி ஏற்கனவே இருக்கிற வேல்யூ நான் எடுக்கணும், எக்ஸிஸ்டிங் வேல்யூ நான் எடுக்கணும் அப்படின்னா அந்த பேராமீட்டரை பாஸ் பண்ணால் தான் எடுக்க முடியும். ஓகேவா? நான் பேராமீட்டர் பாஸ் பண்ணலை அப்படின்னா அது போய் எடுக்காது. ஸோ இந்த இடத்துல சியை கூப்பிட்டுருங்க, சி வந்து எடுத்து அதை 1ஆ கன்வெர்ட் பண்ண திரும்ப நான் ப்ளஸ் பண்ணுறேன், 2ஆ மாறுது, 2 2s are 4ஆ மாறுது. இப்போ நீ ஸ்டார் அடிச்சுட்டு இன்க்ரிமெண்ட் கூட பண்ணலாம், ப்ளஸ்ன்னு கூட பண்ணலாம். என்ன ஆகும் அப்படின்னா எடுத்தோடனே 2ல் தான் ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா சி வந்து 0வா 8 0ல் தான் இருக்கு. அப்போ 0 + 1 0 + 2 எனக்கு 2. அப்போ கால்குலேஷன் 2ன்னு 1 நமக்கு அப்படின்னா இந்த 1 வந்து ஆட் ஆகும். ஸோ அப்போ சி 0 + 1 என்னது 1 1 + 2 என்னது 3. அதுதான் அப்படியே ஆட் ஆகிடும். நீ பட்டன் அமுக்க ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஸ்டார் வச்சோம் அப்படின்னா மல்டிப்ளை ஆகும். அவ்வளோ 6 2s are 12, 7 2s are 14, 8 2s are 16. இப்போ இந்த ஒரு சின்ன ஒரு காம்பினேஷன் வச்சு நீ ஒரு டேபிள்ஸ் எழுதிட்ட பேர் 2 டேபிள்ஸ் ஃபுல்லாக எழுதிட்ட. 2 8s are 16, 2 9s are 18, 2 10s are 20, 2 11s are 22, 2 12s are 24. ஸோ நீ எத்தனை டைம் அமுக்கினாலும் 2 டேபிள்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நீ இதை வச்சுட்டு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி போகலாம். நான் 2 டேபிள்ஸ் பண்ணுறேன், ஜஸ்ட் நீ யூஐ மட்டும் மாற்றணும். 32 cross 2 சாரி 0 into 1 equals to என்ன அந்த டேபிள்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபாண்ட்டில் நீ அந்த சைஸை போட்டு உன் இஷ்டத்துக்கு சென்டரோ இல்லை டேப்லோ காலம் மாதிரியே வைக்கணுமோன்னு நினச்சி பண்ணினா நடந்துடும். ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த யூஸ் எஃபெக்ட் நடந்துக்கிட்டே இருக்கு. ஓகேவா? பட் உனக்கு தேவைங்கிற போது தான் அது நடக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல கவுண்ட்டுன்னு போட்டு வச்சிருக்கேன். சரியா? அப்போ பட்டனை கிளிக் பண்ணும்போது இது நேராக எங்கே போகும் அப்படின்னா செட் கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 0லேருந்து 1ஆ மாறும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன் வேல்யூ மாறிடும். நீங்கள் கால்குலேஷன் வந்து கூப்பிடவே இல்லை கரெக்டா, ஆனால் எந்த இடத்துல நீ கூப்பிட்டுருக்க அப்படின்னா யூஸ் எஃபெக்ட்ல கொடுத்துரு. அதாவது இந்த பட்டன் கிளிக் ஆனாதான் அந்த வேலை நடக்கணுமா அப்படின்லாம் இல்லை. இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 0 வந்து இங்கே விழும் போது நம்மளுக்கு இங்கே வந்து 0 தான் விழும். சரிதா? ரெண்டுமே 0லன்னு இருக்கு. எப்போ நான் பட்டன் கிளிக் பண்ணும் போது இன்க்ரிமெண்ட் ஆகுதோ, லைக் 0 + 1ன்னு ஆகுதோ, 1 into 2 2ங்கிறது இங்கே கால்குலேஷன் வந்து விழுந்துடும். ஸோ நான் பட்டனை கிளிக் பண்ணுறது எங்கேயோ, ஆனால் வேலை நடக்கிறது எங்கேயோ. ஸோ புரியுதா? நான் ஜஸ்ட் கவுண்ட்டை மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஆனால் அது கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுத்துருது. இதுதான் அந்த யூஸ் எஃபெக்டோட ஒரு பெரிய ப்ளஸ். இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஃபியூச்சரில் ஒர்க் பண்ணும்போது தான் தெரியும் இந்த யூஸ் எஃபெக்டோட இதெல்லாம். லைக் நீ ஃபெச் பண்ணும்போது அதில் வரும். ஓகேவா? ஸோ இதில் யாருக்கும் டவுட் இருக்கா, இல்லை நான் திரும்ப எதுவும் நடத்தணுமா? சச்சு ஓகே, அஜிதா ஓகே, அசினா அனஃபா இன்ஃபேன் ஓகே, சூப்பர் ரைட். ஸோ ஒன்ஸ் மோர் இதை நீங்கள் திரும்பவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், பட்டனை எங்கேயோ அனுப்புகிறேன், பட்டனை நான் கிளிக் பண்ணால் என்னோட கவுண்ட்டு தான் இன்க்ரீஸ் ஆகுது. கவுண்ட்டை இன்க்ரீஸ் ஆனோடனே நான் கவுண்ட்டை கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்கேன், மல்டிப்ளை பண்ணியிருப்பா அப்படின்னு இந்த செட் லொகேஷன் இந்த ஸ்டேட் மூலியமாக சொல்லியிருக்கேன். அப்போ இது அசைன் ஆகி இதோட வேல்யூ வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். அப்போ நான் கிளிக் பண்ண கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக இங்கே மல்டிப்ளை ஆகிட்டே தான் இருக்கும். நீ வந்து கவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னு நீ ஏதாவது ஒரு லைன் எழுதலை அப்படி எக்ஸாக்டாக எழுதாமையே யூஸ் எஃபெக்ட் வந்து எடுத்துக்குது. அதுதான் ஒரு ஈஸியான ஒரு கான்செப்ட். சரியா? சரி ரைட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நான் நெக்ஸ்ட் நம்மள இன்னைக்கோட ஒரு பிபிடிக்குள்ள போறேன். ஓகேவா? ஸோ ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன் பாருங்க. ரைட். டுடேஸ் பிபிடி படி பார்த்தா அதே ஹூக்ஸ் கான்செப்ட் தான். பட் அந்த ஹூக்ஸ்லேயே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு 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 அட்வான்ஸ்டான ஒரு லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறது. ஸோ அதே ரியாக்ட் ஹூக்ஸ் தான். ஓகேவா? ஸோ ரியாக்ட் கான்டெக்ஸ்ட்னு ஒன்று உண்டு. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம யூஸ் ஸ்டேட் பார்த்துட்டோம். யூஸ் ஸ்டேட் என்ன பண்ணும்? ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணும், ப்ளஸ் ஒரு அதோட சேர்த்து ஃபங்க்ஷனையும் கிரியேட் பண்ணும். நம்ம அந்த வேரியபிளை அப்கிரேட் பண்ணணும்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணி அப்கிரேட் பண்ணுவோம். இதுதான் யூஸ் ஸ்டேட். யூஸ் எஃபெக்ட்னா என்ன? ஒரு விஷயத்த சும்மா சும்மா கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது கண்டிப்பாக யூஸ் எஃபெக்ட்குள்ள போட்டால் வேலை நடக்கும். நம்ம எங்கேயோ ஒரு வேலை சொன்னோம்னா இவர் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருவாரு. அந்த மாதிரி கரெக்டா? சரி. அதை தாண்டி மூணாவது யார் இருக்கான்னா கான்டெக்ஸ்ட். அதாவது இந்த யூஸ் கான்டெக்ஸ்ட் வந்துட்டு நீ அவ்வளவா எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டேன். சரியா? ஒன் மோர் திங், எல்லாம் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்னால கேட்குறேன். சாரி, யாரெல்லாம் இங்கே சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்? ஐ தாட் சச்சு தவிர எல்லாரும் நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. அசினா இன்ஃபன் அஜிதா அனஃபா கிடையாதோ? அனஃபாமா? ரைட். ஓகே. இந்த கிளாஸ் நீங்கள் வந்து பைத்தான்லேயோ ஜாவாலேயோ எங்கேயோ படிச்சிருப்பீங்க. மேபி ஜாவாவில் படிக்க சான்ஸ் இருக்கு. இந்த கிளாஸ் வந்துட்டு அதில் பப்ளிக் ப்ரைவேட்டுன்னு ஒன்று உண்டு. யாருக்காவது கெஸ் இருக்கா? யா அனஃபா, சூப்பர் சூப்பர். ஹசீனா அஜிதா. அந்த பப்ளிக் வந்து நீ அங்கேயும் பேராமீட்டரை பாஸ் பண்ணுவேன் கரெக்டாக, ஆர்கியூமெண்ட்டையும் பேராமீட்டரையும். அங்கே பாஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, பப்ளிக்குன்னு போட்டால் அதை அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கும் அந்த பேராமீட்டரை. பட் நீ ப்ரைவேட்டுன்னு போட்டுட்ட அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்காது, வெளியே எடுத்துகிட்டு போயிடும். இது நான் சொல்கிற கான்செப்ட் புரியுது இல்லை எதை சொல்கிற வரேன்னு? ஸோ சச்சு, உனக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம கான்செப்ட் வைஸ் கிளாஸஸ் வந்து நிறைய பார்த்துருந்தோம். சரியா? கிளாஸில் வந்துட்டு நீ ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராமிங்கில் வந்துட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி உண்டு. பப்ளிக்காக இருந்தால் அந்த ஆர்கியூமெண்ட்டை எடுத்துக்கும். ஓகேவா? ப்ரைவேட்டாக இருந்தால் அந்த பாஸ் பண்ண பேராமீட்டரும் அந்த ஆர்கியூமெண்ட்டையும் எடுத்துக்காது. இதுதான் சிம்பிளான கான்செப்ட். சரியா? நான் ஹூக் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே சொன்னேன், கிளாஸை தவிர்த்து தான் அந்த ஹூக்கை எழுதுறோம் ரியாக்டில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இந்த ரியாக்ட் கான்டெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் உன்னோட லைக் எப்படி சொல்ல, இந்த பப்ளிக் வைஸ் எடுத்துட்டு போறது பிரிண்ட் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான். ஒவ்வொரு ஃபைலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நீ ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபைலை பாஸ் பண்ணியிருப்பேன், அதை வச்சுக்கிட்டு நீ ஒரு 5 ஃபைல் வரை பாஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் ரியாக்ட் கான்டெக்ஸ்ட்டை பொறுத்த முடியும். இது நீங்கள் ஃபியூச்சர்லேயும் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இதை வந்து ரொம்பலாம் போட்டு தொந்தரவாக அது வராது. ஓகேவா? இது வந்து அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கிடையாது. பட் ரியாக்டில் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. மேபி கம்பல்சரியாக நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வரும், அதை பார்த்து நம்ம இப்போ ட்ரை அவுட் பண்ணிடுவோம் உடனே. அதில் நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிடுவீங்க. Yeah. So React context is a way to manage state globally. It can be used together with the use state hook to share state between deeply nested components more easily than if use state alone. ஸோ நீ யூஸ் ஸ்டேட்டை யூஸ் பண்ணும்போது இந்த யூசர் கான்டெக்ஸ்ட் வந்து ஒரு டீப்பான ஒரு நெஸ்டட், இந்த நெஸ்டட் லூப் தெரியுதுல, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குள்ள போகலாம். அந்த நெஸ்டட் காம்போனன்ட்ஸ்குள்ளே போய் நடக்கக்கூடிய விஷயம் தான் எப்போ யூஸ் ஸ்டேட் அலோனா இருக்கும் போது. இந்த காம்போனன்ட்ங்கிறது எதை சொல்றாங்கன்னு புரியுதுல்ல யாருக்காவது? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகே, சச்சு சொல்லிட்டேன். சூப்பர் சூப்பர். பிரச்சனை இல்லை. காம்போனன்ட்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷனை சொல்றாங்க. ஓகேவா? ஒவ்வொரு ஃபைலோட ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்லைடை. யா, இதை எப்படி இம்போர்ட் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். ஸோ கிரியேட் கான்டெக்ஸ்ட்ங்கிறத நேம் போட்டு எழுதி யூசர் கான்டெக்ஸ்ட் டென்ஸ் டு கிரியேட் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற வேல்யூ. நெக்ஸ்ட் we will use the context provider to wrap the tree of components that need the state context. ஸோ ஜஸ்ட் ஒரு இம்போர்ட் எப்படி பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற சின்டெக்ஸை மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சேம் எல்லாம் அதே மாதிரி தான், ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. இப்போ இங்கே பாரு, ஒரு யூஸ் ஸ்டேட் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த யூஸ் ஸ்டேட் இருக்கு, அதில் ஜெஸி ஹாலுன்னு ஒரு பேரா? சரி, ஜெஸி ஹாலுன்னு இங்க இருக்கு. இப்போ கான்ஸ்டன்ட்ல வந்துட்டு யூசர் செட் யூசர் அப்படிங்கிறது ரெண்டு வச்சிருக்கேன். ஸோ வேரியபிள் ஒன்று, ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுட்டேன்.
ஓகேவா? ஸோ செட் யூசர்ல நான் எதையா கூப்பிட்டு கால் பண்ணேன்னா ஜெஸி ஹாலை நான் மாத்திட்டு ஓவர் ரைட் பண்ணி எழுதிக்கலாம். யூசர்ல வந்து அது அசைன் ஆகும். இது தெரிஞ்ச விஷயம். ஓகேவா? நீங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாரு. யூசர் கான்டெக்ஸ்ட் ஆர் ப்ரொவைடர். ஆக்சுவலா அது வந்து ஒரு டேக் தான். ஓகேவா? நீ அதை போட்டு ரொம்ப ஐயோ ஏதோ மாதிரி எழுதியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சஃபர் ஆகாது. ஜஸ்ட் ஏதோ ஒரு டிவ் டேக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு வேல்யூ வந்துட்டு யூசர்னு இருக்கு. அப்போ இந்த யூசருக்குள்ள யார் இருப்பான்? ஜெஸி ஹால் தான் இருப்பான். ஓகே. இப்போ நேராக நீ கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் H1. H1ல என்ன போட்டிருக்கேன்? ஹலோ டாலர் யூசர் அப்படின்னு வச்சுக்கேன். நீ இதை வந்துட்டு சிம்பிளா ஹலோன்னு போட்டு ஜஸ்ட் காலி பிரஸ்க்குள்ள யூசர்னு போடலாம். நம்ம போன கோடில் அப்படிதான் பண்ணோம். பட் இவங்க அந்த அப்போஸ்ட்ரோஃபி வச்சு சிங்கிள் கோர்ஸ் அந்த ஸ்லாஷ் ஒனுக்கு முன்னாடி இருக்குல்ல அந்த இதை யூஸ் பண்ணி ஹலோ யூசர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க டாலர் வச்சு. ஸோ அப்போ இந்த யூசருக்கு இடத்துல திரும்ப யார் வருவா? ஹலோ ஜெஸி ஹால்னு வருவாங்க. ஹலோ ஜெஸி ஹால். நெக்ஸ்ட் ஒரு காம்போனன்ட் 2ன்னு வச்சு கூப்பிட்டுருக்காங்க. லைக் இந்த காம்போனன்ட் 2னா ஒரு ஃபைலோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார்கேஜ் அண்ட் தென் இப்போ கூட கால்குலேஷன் வச்சோம் கரெக்டா, அந்த மாதிரி ஒரு ஃபைல் நேம். ஸோ ஃபைல் நேமை கூப்பிட்டு யூசர் ஈக்குவல்ஸ் டு யூசர் அப்படின்னு சொன்னோம். ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதில் நம்ம யூஸ் ஸ்டேட்ல போட்ட வேல்யூவை போட்டுக்கான். அப்போ இதுக்கும் என்ன அர்த்தம்? காம்போனன்ட் 2ல யூசர் ஈக்குவல்ஸ் டு யூசர், அதாவது இந்த ஜெஸி ஹாலை இந்த காம்போனன்ட் 2க்கு நீ பாஸ் பண்ணி விடுற. ஓகேவா? அண்ட் இன்னொரு திங், ப்ராப்ஸ் டாட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்தோம். ப்ராப்ஸ் டாட் என்னங்கிறத பிராண்டா இல்லை அதுக்கு என்ன பேருங்கிறத யூஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ண வச்சோம். அது என்னன்னா இன்னொரு ஃபைல்ல இருந்து எப்படி இன்னொரு ஃபைலுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ப்ராப்ஸ் மூலியமா நீ கூப்பிட்டுக்கிற ரைட்டா. இங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனா ஒரு 3 to 4 டைம்ஸ் மேல உன்னால இன்னொரு ஃபைல்ல இருந்து தாவ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ காம்போனன்ட் 2ல நான் ஜஸ்ட் யூசர் அப்படின்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதுல அந்த ஜெஸி ஹாலை அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ரைட். ஸோ இது புரியுதா? இதுல யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? ரைட், சூப்பர். சரி, நெக்ஸ்ட் இப்போ ஸ்லைடுக்கு போகலாம். இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் சரியா. இங்கே வந்துட்டு லாஸ்ட்டாக வரக்கூடிய கோடை இங்கே வந்து காமிச்சிருக்காங்க. நான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து காமிக்கேன் அது என்ன கோடுங்கிறது. இங்கே சேம் அந்த இம்போர்ட் வந்து யூசர் கான்செப்ட் யூஸ் கான்டெக்ஸ்ட் அண்ட் கிரியேட் கான்டெக்ட்ங்கிறத ரெண்டு இதுவும் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, யூ கேன் ஆக்சஸ் த யூசர் கான்டெக்ட் இன் ஆல் காம்போனன்ட்ஸ். அந்த யூசருங்கிற பேர்ல ஜெஸி ஹாலுங்கிறத இன்னொரு ஃபைலுக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ காம்போனன்ட் 5ங்கிறது இன்னொரு ஒரு ஃபைல் நேம். ஓகேவா? லைக் கார்கேஜ் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபைல் நேம்க்கு வந்துட்டு கான்ஸ்டன்ட் யூசர் ஈக்குவல்ஸ் டு யூஸ் கான்டெக்ஸ்ட் ஆஃப் யூசர் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யூசர் கான்டெக்ஸ்ட் எங்க இருந்துச்சு? நீ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண அந்த ஃபைல்ல இந்த இருக்குல்ல இங்க இருந்திருக்கு. ஓகேவா? இதை நீ எங்க கூப்பிட்டுருக்க அப்படின்னா லாஸ்டா எழுத ஒரு 5th காம்போனன்ட்ல கூப்பிட்டுருப்பேன். கூப்பிட்டுட்டு அந்த இந்த யூசரை வந்துட்டு நீ திரும்ப இங்க போட்டுருவ. அப்போ இந்த இடத்துல யார் வருவாங்கன்னா, நீ ஃபர்ஸ்ட் யூஸ் ஸ்டேட்ல கிரியேட் பண்ணல ஜெஸி ஹாலுங்கிற அதுதான் இங்க வருவாங்க. நம்ம ஈஸியா ப்ராப்ஸ் டாட் பிராண்ட் இந்த மாதிரி ப்ராப்ஸ்ன்னு போட்டு ஈஸியா வேலையை முடிச்சிடுவோம். பட் இங்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா ஒரு யூசர் கான்டாக்ட்ங்கிற ஒரு பேரை வச்சு அந்த ஃபங்க்ஷன் இருக்கிற ஒரு ஆள் மூலியமா லைக் ரெக்கமெண்டேஷன் மூலியமா அந்த ஃபர்ஸ்ட் ஃபைல்ல இருக்கிற வேல்யூ எடுத்து நீங்க பிரிண்ட் பண்ற. அவ்வளவுதான் நடக்கு. ஓகேவா? இதை நீ வந்து ஃபியூச்சர்ல யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ப்ராப்ஸ் தான் நீ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவ. ப்ராப்ஸை மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோ. இதை ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை தெரிஞ்சுக்கோங்க. யூசர் கான்டாக்ட்னு ஒரு ஹூக் கான்செப்டை வராங்க, அதை கிரியேட் பண்ணணும். கான்டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணதை ஃபர்ஸ்ட் ஃபைல்ல இருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் மூலியமா நீங்க வந்து கூப்பிட்டு உன்னோட எந்த ஃபைலுக்கு தேவையோ அங்க வந்து பிரிண்ட் பண்ணிக்கிற. ஓகேவா? அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு பெரிய கோடு உண்டு. நான் வந்து உங்களுக்கு அதை காமிக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்லைடா. எனக்கு தெரிஞ்சு அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது புரியாம யாரும் இருக்கீங்களா? இல்ல இல்ல. ஓகே, நம்ம கம்பல்சரியா நம்ம அந்த கோடை பார்த்துருவோம். இன்னொரு டைம் இருக்கு, எடுத்தோம் சீக்கிரம். மவுஸ் எடுக்க மாட்டேங்கி. சரி, யா இந்த கோடு வந்துட்டு ரைட்டா. சரி, இப்போ நல்லா பாரு. ஸ்டார்ட் பண்ற நம்ம இம்போர்ட் யூஸ் ஸ்டேட் கிரியேட் கான்டாக்ட்ஸ் யூஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஃபங்க்ஷனுக்கு வெளியே தான் என்ன பண்ணியிருக்காங்க, யூசர் கான்டாக்ட் டென்ஸ் டு கிரியேட் கான்டாக்ட் அப்படின்னு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி ரைட்.
கிரியேட் கான்டாக்ட்ஸுங்கிறத போட்டாச்சு. அப்போ யூசர் கான்டாக்ட்ஸில் யார் இருக்கா, கிரியேட் பண்ண ஒரு கான்டாக்ட்ஸ் இருக்காங்க. அதாவது ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு நீ ஒரு ஆளை ரெடி பண்ணியிருக்க. ஓகே, இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே வரோம். காம்பனன்ட் 1 ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். அதில் வந்துட்டு ஒரு யூஸ் ஸ்டேட் கிரியேட் பண்ணியிருக்க, யூசர் செட் யூசர் ஜெசி ஹால்ங்கிறத. அதை நீ வந்து ஜஸ்ட் ஒரு H1ல பிரிண்ட் பண்ணுற. தென் காம்போனன்ட் 2ல வந்துட்டு நீ கால் பண்ணலை. ஓகேவா? ஸோ கால் பண்ணலை மீன்ஸ் இந்த யூசர் ஈக்குவல்ஸ் டுன்னு எழுதணும்ல, அதெல்லாம் கூப்பிடல. அடுத்து காம்போனன்ட் 2ல காம்போனன்ட் 3யை கூப்பிட்டுருக்க. காம்போனன்ட் 3ல காம்போனன்ட் 4, காம்போனன்ட் 4ல காம்போனன்ட் 5, அண்ட் தென் காம்போனன்ட் 5ல வந்துட்டு நீ டேரெக்டாக என்ன சொல்லியிருக்க அப்படின்னா லைக் ஹலோ யூசர் அகெயின். ஸோ இந்த யூசருங்கிறது எங்கேருந்து வராங்க, யூசர் கான்டாக்ட்ஸ். யூசர் கான்டாக்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதில் யார் இருக்கா, நீ அனுப்புன இந்த ஜெசி. அதாவது இப்போ இந்த டேக் வந்து உனக்கு புரியும் பாரு, யூசர் கான்டாக்ட்ஸ் டாட் ப்ரொவைடர் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா 2 மெத்தட். நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்டில் இல்லை இங்கே இல்லை யா, இதில் வந்துட்டு யூசர் டென்ஸ் டு யூசருங்கிறத அனுப்புனேன் காம்போனன்ட் 2ல. ஓகேவா? பட் இங்கே மெயின் அவுட்புட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அதெல்லாம் அனுப்பாமல் இந்த யூசர் கான்டாக்ட்ஸ் டாட் ப்ரொவைடர் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு யூசர் அப்படிங்க சொல்லிடுறேன். அங்கே வந்து 2 பிபிடியில் ஏன் அப்படி காமிச்சாங்கன்னா 2 மெத்தட் இருக்குன்னு மாதிரி காமிச்சிருக்காங்க. இங்கே வந்து இங்கே நீ ஃபர்ஸ்ட் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு யூசர்னு சொல்லி யார்கிட்ட, யூசர் கான்டெக்ஸ்ட்ல ப்ரொவைட் பண்ணு நீ சொல்லியே சொல்லிட்ட ஒரு டேக் மூலியமா. ஓகேவா? அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ப்ரொவைடர் வந்து யூசர் டெஸ்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எங்கே, ஒரு கிரியேட்டுன்னு ஒரு இடம் நீ ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்க ஒரு ரெக்கமெண்டேஷன் ஆல் மூலியமா, அதில் போய் அசைன் ஆகிக்கும். அப்போ நீ அந்த யூசர் கான்டெக்ட்டை ஏதோ ஒரு காம்போனன்ட்ல போய் நீ கூப்பிட்ட அப்படின்னா யூசர் கான்டெக்ஸ்ட் ஆஃப் யூசர் கான்டெக்ஸ்ட் அப்படிங்க. ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டி மெயினான மெத்தட் நேம். இது வந்துட்டு நீ இங்கே கால் பண்ணல, இந்த இந்த இருக்குல்ல, இவங்க தான் இங்கே வந்திருக்காங்க காம்போனன்ட் 5ல. இப்போ வந்தோடனே யூசரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக யார் வந்துடுவாங்க, ஜெசி ஹாலுக்கு வந்து அசைன் ஆகிடுவாங்க. ஓகேவா? ஸோ உனக்கு பார்க்கும் போதே தெரியும் எதுக்கு இவ்வளோ ஒரு விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணி விளாடுறாங்க அப்படின்னு தெரியும். ஓகேவா? நம்மளுக்கு இப்போ ப்ராப்ஸ்லாம் வந்தனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் இந்த ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம் உன் மைண்டுக்குள்ளே இருக்குது, கிரியாட்டில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நான் அந்த கோடை வந்துட்டு ஒரே கிளான்ஸாக எடுக்கிறேன். இன்னொரு 2 ஸ்லைட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் பார்த்துட்டு நான் அதை எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் தானே, இல்லை திரும்ப எதுவும் நடத்தவா? ஓகே, சூப்பர். இந்த அதோட அவுட்புட் ஹலோ ஜெசி ஹால் காம்போனன்ட் 2, காம்போனன்ட் 3, காம்போனன்ட் 4, காம்போனன்ட் 5, ஹலோ ஜெசி ஹால். ஸோ அந்த காம்போனன்ட் 2னா இந்த ஒவ்வொரு H1 பிரிண்ட் பண்ணியிருக்கலாம், அதை தான் வந்து சொல்லியிருக்கு. ஸோ இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னா ட்ராவல் ஆயிருக்கு. இவ்வளோ ஃபங்க்ஷன் ட்ராவல் ஆனாலும் இங்கேருந்து நீ ஈஸியாக கால் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. நெக்ஸ்ட் இந்த ஹூக்ஸை வந்து கஸ்டமைஸாக பண்ணலான்னு மாதிரி சொல்லியிருக்காங்க, விச் இஸ் யூஸ் ஃபெச். ஆக்சுவலாக அந்த யூஸ் ஃபெச்சுங்கிறது எங்கே வரும் அப்படின்னா பேக் எண்டில் தான் வரும். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு உண்டான ஒரு கான்செப்ட் கிடையாது, பட் யூஸ் ஃபெச்சுன்னு ஒன்று இருக்குது, பேக் எண்டில் தேவைப்படும். இது பேக் எண்ட் வரும்போது தான் நீங்கள் இந்த யூஸ் ஃபெச்சுங்கிற கான்செப்டை எடுப்பீங்க. ஓகேவா? ஸோ ஒரே நிமிஷம். இந்த யூஸ் ஃபெச்சுங்கிறது பேக் எண்ட் கான்செப்ட்டுக்கு வரும். சரியா? நீ ஃப்ரண்ட் எண்டில் நீ இது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா இது நீ எப்படி யூஸ் பண்ணுவ அப்படின்னா, இப்போ நம்ம ஜெசி ஹாலுங்கிற நேமை வந்துட்டு ஒவ்வொரு இதையாக கூப்பிட்டு நம்ம வந்து எந்த காம்போனண்ட்டுக்கு தேவையோ அங்கே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். கரெக்டு தானே? பிரிண்ட் பண்ணணுங்கிற தேவையை யூசர் கான்டெக்ஸ்ட் மூலியமாக எடுத்து பண்ணிட்டோம். சரி, இப்போ நான் என்ன கேட்கேன் அப்படின்னா யூஸ் ஃபெச்சுன்னு இருக்குது. அப்புறம் அது எதுக்கு அது தேவைப்படும் அப்படின்னா, ஃபெச்சுங்கிறது என்ன அப்படின்னா வாங்கு, லைக் அதை கேதர் பண்ணி வாங்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நீ போய் ஒரு இடத்த போயிட்டு நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அந்த இடத்த பற்றி என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொன்னால், இப்போ நீ என்ன செய்யணும், போய் நல்ல நோட்ஸ் எடுக்கணும் அந்த இடத்த பற்றி. லைக் இப்போ தாஜ்மஹால் போகிறேன்னு வச்சுக்கோங்க, சச்சுட்ட போய் சொல்லுவேண்ணா
எப்போ நீ தாஜ்மஹால் போயிட்டு அதை நல்லா சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது, ஆனால் உன்னோட நோட்ஸ் வச்சுட்டு எனக்கு நல்லா சொல்லிக் கொடு, அதில் பற்றி என்னென்ன இருக்குது நம்ம சொல்லுவேன். அப்போ சச்சு என்ன செய்வான், போவான், நல்லா ஃபெச் பண்ணி கேதர் பண்ணுவான், அதில் என்னென்ன இருக்குது டில் ஸ்டார்ட் டு எண்ட் என்ன இருக்குங்கிறத எழுதி நல்ல தெளிவாக கொண்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். கரெக்டாக? ஸோ அந்த ப்ராசஸ் தான் யூஸ் ஃபெச்சில் நடக்கும். அப்போது தாஜ்மஹால்ங்கிறது யார், அதாவது யாரை போய் ஃபெச் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் அந்த பேக் எண்டில் இருக்கிற ஒரு ஏபிஐ கால் தான். ஓகேவா? ஏபிஐ காலுங்கிறது ஒரு 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 இடத்துல இருந்து நீ கூப்பிட்றதுன்னு மட்டும் இப்போதைக்கு ஞாபகிச்சுக்கோ. ஏன்னா நான் ஏபிஐ பற்றி பேச விரும்பல, பேசினா ரொம்ப நேரம் ஆகும். ஓகேவா? ஸோ அது ஒரு ஏபிஐ காலுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தாண்டி யூஸ் ஃபெச் எங்கே தேவைப்படும் அப்படின்னா, இப்போ நீ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஸ்கூல் வச்சு நடத்துகிறேன்னு வச்சுக்கோ. சரியா? இப்போ நீ ஒரு வெப்சைட்டு ஒரு ப்ரோக்ராம்காண்டி என்னோட ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பிள்ளைங்களையும் நீ அவுட்புட்டாக உன்னோட வெப்பேஜில் காமிக்கணும்னு நினைக்கிற. லைக் ஒரு டேப்லெட் காலத்தில் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பேர் போட்டு அந்த பேரோட லிஸ்ட் எல்லாம் டேப்லெட் காலம் மாதிரி வரணும்னு நீ ஆசைப்பட்டு பண்ணுற. அப்போது நான் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயிலை உனக்கு கொடுக்கணும். கரெக்டாக? என் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் ஸ்ட்ரென்த்து ஒரு 300 மெம்பர்ஸ்னு வை. நீ 300 டைம்ஸ் கோட் எழுதிட்டு இருப்பியா? ஒவ்வொருத்தரையா பேரை பார்த்து பார்த்து டைப் பண்ணி அவர் H1 ஒவ்வொரு டேக்லையும் போட்டு ஒவ்வொருத்தர் பேரையும் எழுதிட்டு இருப்பியா? இல்லை. அப்போது அந்த இது எழுத மாட்டேன். கரெக்டாக? யாருமே அப்படி எழுத மாட்டோம். கரெக்ட் தானே? ஸோ அந்த இதை எழுதாமல் நான் இந்த 300 ஸ்டூடெண்ட்டும் இருக்க வேண்டிய ஒரு லிஸ்ட்டு, லைக் அந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக ஒரு லிங்காக ஜென்ரேட் பண்ணி உன்னை கொடுத்துருவேன். இந்த லிங்க்குள்ளே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்கப்பா, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த லிங்கை யூஸ் ஃபெச் மூலயமா போய் எடுத்துருவேன். லைக் யூஸ் ஃபெச் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி இந்த இருக்கா யூஸ் ஃபெச்சுன்னு போட்டு ஒரு லிங்கை பேஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தியா? அப்போது அந்த யூஸ் ஃபெச்சை நான் போட்டேன் அப்படின்னா அந்த லிங்க்ல இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இவங்களுக்கு அசைன் ஆயிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. So logic that needs to be used by multiple components, we can extract that logic to a custom hook. Custom hook starts with use, example use fetch. ஓகேவா? ஜஸ்ட் ஃபெட்ச்னு கூட எழுதுவாங்க, அது பேக் எண்ட் வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட 300 ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டை நான் அந்த லிங்க்ல போட்டிருக்கேன். இந்த லிங்க் எல்லாம் யாருக்கு அசைன் ஆயிருக்குன்னா அந்த டேட்டாங்கிற வேல்யூக்கு அசைன் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல இது இல்லை, ஃபங்க்ஷன் கால் இல்லை. ஏன்னா நீ எதுவுமே அப்கிரேட் பண்ண போகிறது இல்லை. இது ஏதோ ஒரு லிங்க்ல இருந்து நீ எடுத்து தூக்கி போட்டிருக்க, அவ்வளோதான். அந்த லிங்கை போய் நீ அப்கிரேட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா அது கிளைண்ட் சைட், அதாவது ஏங்களது. நான் தான் ஸ்கூல் ஓனரு, நான் ஒரு வேளை மாற்றினா தான் நான் உன்ட்ட சொல்லணும், நீயா மாற்றக்கூடாது. கரெக்டு தானே? ஸோ அதனால் அப்கிரேடுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாதனால ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு வேரியபிளை மட்டும் வச்சு இதை ஃபுல்லாத்தையும் வேரியபிளுக்கு அசைன் பண்ணேன். அந்த வேரியபிளில் நம்ம மேப் படித்தோம், ஞாபகம் இருக்கா? மேப் யாருக்கா ஞாபகம் இருக்கா? நம்ம படித்தோம். எனிஒன்? யா, ஓகே, சூப்பர். ஸோ மேப் என்ன அப்படின்னா, இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு 1 by 1 டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இருக்கிற எல்லாத்தையும் இப்போ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவேன். அப்போ மேப் போய் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த லிங்க்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டையும் எடுத்துகிட்டு ஐட்டம்னு ஒரு இடத்துல கொடுத்துரும். ஐ மீன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிண்ட் பண்ணுறதுனால. ஸோ அதை பிடேக்ல item.id கீ எதுக்கு படித்தோம்? வரிசையாக வரணும். ஃபஸ்ட்டு ஐடி வைஸாக ஏலேருந்து ஆரம்பித்து இசட் வர ஸ்டூடெண்ட்ஸோட நேம் வரணும். ஆரம்பிக்கும் போதே CFலேருந்து ஆரம்பிச்சிடக்கூடாது. ஸோ அந்த கீ வைஸாக ஐடி வைஸாக வரணும்னு கீ item.idன்னு சொல்லிடுவோம். அப்போ ஃபஸ்ட்டு பை தான் 1 1 2 3ன்னு வந்துடும். அதோட டைட்டில் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இது நேம்னு வச்சுக்கோங்க. item.nameனா அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் எல்லாம் ஒவ்வொரு பேராகிராஃபாக ஒன்ஸ் ஈஸியாகவே ஃபெச் ஆகி வந்துடும். அப்போது இந்த இடத்துல முக்கியமாக நீ பார்க்க வேண்டிய விஷயம் என்னது? யூஸ் ஃபெச் தான். ஒரு பெரிய ஃபார்மை நான் ஒரு சின்ன லிங்க்ல போட்டு உன்ட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா அது ஈஸியாக வந்துடும். இந்த லிங்க்கை எங்கேருந்து எடுப்பேன் அப்படின்னா, JSON ஒரு ஃபைல் உண்டு. அந்த ஃபைலில் நீ தூக்கி போட்டேன்னா அது கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு லிங்காக கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதுதான் அதோட சிம்பிளான கான்செப்ட். அதர் தென் தட் இதை நீ இப்படிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். முக்கால்வாசி பேக் எண்ட் எழுதி அதோட ஏபிஐ காலை தான் நீ இந்த இடத்துல எழுதுவேன். இந்த இடத்துல அந்த ஏபிஐ காலை போட்டு தான் ஃபெச் பண்ணுவேன். அது நீங்கள் பேக் எண்டில் படிப்பீங்க, தெரியும். இப்போதைக்கு ஃப்ரண்ட் எண்டில் இந்த மாதிரி சின்ன ஒர்க்காக தான், லைக் நான் கொடுக்குற 300 ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டை எடுத்து நீ 1 by 1 கீ வைஸாக ஃபங்க்ஷன் ஆரோ ஃபங்க்ஷன் வச்சு அதில் பிரிண்ட் பண்ணுவேன். அவ்வளோதான். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்டா? இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க தேவையில்லை, பிகாஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா? ஃபெச்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும்.
ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தேன் அப்படின்னா அதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கிரியேட் a நியூ ஃபைல் கால் யூஸ் ஃபெச் containing a function called useFetch which contain all of logic needed to fetch our data. So fetch our data, என்னோட டேட்டாவை அதை கரெக்டாக ஃபெச் பண்ணி எடுக்கும். We remove the hard coded URL and replace it with a URL variable that can be passed to a custom loop. ஆமாம், நான் ஒரு லிங்கை கொடுத்துட்டேன் அப்படின்னா உனக்கு அது ஈஸியாக எடுத்துக்க முடியுது. அந்த யூஆர்எல்லை கரெக்டாக ஈஸியாக எடுத்து அதை நீட்டாக பாஸ் பண்ணி கொடுத்துருது. அதுக்கு பேர் கஸ்டமைஸ்டாக இருக்கிறனால அது கஸ்டம் ஹூக்குன்னு வச்சுருக்காங்க. And lastly, we are returning our data from our hoop. In index.js, we are importing our useFetch hoop and utilizing like any other hoop. This is where we pass in URL to fetch data from. Now we can reuse this custom hoop in any component to fetch data from any URL. இப்போ நான் வந்துட்டு இந்த யூஆர்எல்லை கொடுத்துட்டேன். அப்போ நீ ஃபங்க்ஷன் நேம் என்னன்னு வச்சிடலாம், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வச்சிடலாம். 300 பேர் ஸ்டூடெண்ட்டை நீ காப்பி பண்ணி போட்டுருவோம். அதே இது இன்னொரு பேஜில் வந்துட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வைக்கிறது அப்படின்னா இதே பேஜை காப்பி பண்ணி அப்படியே போட்டு ஃபங்க்ஷன் நேம் மட்டும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எதாவது வச்சுட்டு ஃபெச் பண்ணுற அந்த யூஆர்எல்லை மட்டும் நான் கொடுக்குற யூஆர்எல்லை போட்டேன்னா உங்கள் வேலை முடிஞ்சிடும், நீட்டாக ஃபெச் ஆகி வந்துடும். ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு ஹூக் கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு லெட் அஸ் see some example. ஸோ நம்ம வந்துட்டு இந்த யூசர் கான்டெக்ஸ்ட் இருக்குல்ல, இதை மட்டும் பார்த்துடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது, வேகமாக முடிச்சிடும். ஓகேவா? ஸோ பிபிடி வைஸ் ஆல் ஓகே தானே? யாருக்கு எனி இஷ்யூ இருக்கா? ஓகே, சூப்பர். ஸோ நான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், பார்க்கலாம். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அவன் வச்ச மாதிரி ஒரே நீ வந்து ஃபைல் பை ஃபைலாக போடலாம். பட் நம்ம ஃபைலாக க்ரியேட் பண்ணிட்டு இருந்தால் அங்கே லேட் ஆகிடும். ஸோ நான் அதே மாதிரி அவன் பண்ண மாதிரி ஒரே ஃபைலில் தூக்கி போடுறேன். பட் நான் நியூவாக ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி யூஸ் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கேன். அதில் வந்துட்டு அவன் காம்போனன்ட் 1ன்னு வச்சுருந்தோம்னா, ஸோ நம்மளும் காம்போனன்ட் 1.jsx. So import React function component 1 return. ஓகே, ரிட்டர்ன் கோட் எழுதுவோம். இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி யாரை இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இம்போர்ட் வேணாம், டைரெக்டாக ஒன்று எழுதுவோம். லைக் கான்ஸ்டன்ட் user context tends to create இந்த வந்துட்டு create constant. ஸோ அப்போ மேலே ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகும். ஓகேவா? ஸோ காம்போனன்ட் 1 நான் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிடுவேன், which is called constant user set user tends to use state. மேலே வந்துட்டா யூஸ் ஸ்டேட் ஆஃப் யார், நம்மளோட எல்லாரும் பெரியும் போட்டுருமா. ஹசீனா ஷார்ட்கட்டில் அப்புறம் ஹசி அண்ட் தென் நனஃபா அண்ட் தென் சச்சு அண்ட் தென் அஜிதா. சரி, எல்லா பேரும் இருக்குல்ல, யார் பேர் இல்லாமல். ஸோ அவங்க எல்லா பேரையும் நம்ம வந்து யூசரில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் என்ன அப்படின்னா, யூசர் கான்டெக்ஸ்ட் டாட் ப்ரொவைடர் ப்ரொவைட் பண்ணு யாரை வேல்யூவை, என்ன வேல்யூ யூசர், அதாவது நம்ம டைப் பண்ணோம்ல அந்த நேம். ஓகேவா? அதுக்குள்ள ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணு h1 ஹலோ யூசர். ஓகேவா? ஸோ இது அவுட்புட்டாக வருதாங்கிறத பார்க்கலாமா? ஸோ நான் ஆப்பில் போயிட்டு கால்குலேஷனை கமெண்ட் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக அழிச்சிட்டு யாராக போட போகிறேன், காம்போனன்ட் ஆக்சுவலாக அது ஆட்டோமேட்டிக்காக வரல. ஸோ நம்ம இம்போர்ட் பண்ண
யூஸ் கான்டெக்ஸ்ட் அனாலிசிஸ் அதில் காம்பனன்ட் அரே இது சாரி நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை அதானே பார்த்தேன் அதான் நேம் வரல இப்போ பார்த்தியா அந்த மாதிரி எரர் வரும் பார்த்துக்கோங்க இப்போ பாரு எரர் போயிடும் app.js நம்ம பேரெல்லாம் வந்துட்டு ஹலோன்னு போட்டு எல்லாம் வந்துட்டான் சரி இப்போ நம்ம வந்துட்டு இதுக்குள்ளேயே அடுத்த ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணோம் சரியா ஆக்சுவலாக இதில் இன்னொரு இஷ்யூ இருக்குது என்ன அப்படின்னா நான் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் காம்பனன்ட் ஒன்னுன்னு சொல்லியிருந்தேன் ஓகேவா நான் காம்பனன்ட் ஒன்னுன்னு சொல்லிட்டேன் பட் எக்ஸ்போர்ட் ஆகிறது காம்பனன்ட் ஒன் மட்டும்தான் அதை தாண்டி வேற எதுவும் எக்ஸ்போர்ட் ஆகாது அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரியா இதுக்கு கீழேயே நான் ஃபங்க்ஷன் காம்பனன்ட் 2 கிரியேட் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட்லாம் இல்லை டைரக்டாக ரிட்டர்னுக்கு போய் அதில் வந்துட்டு H2ல போடும் H2ல காம்பனன்ட் 2 அப்படின்ற மாதிரி வச்சோம் ஸோ இப்போ இந்த காம்பனன்ட் 2வை யாராவது கூப்பிடணும் ஸோ இதிலே வந்துட்டு நான் காம்பனன்ட் 2ன்னு போட்டு போடுறேன் ஓகேவா ஓகே இந்த இடத்துல கால் ஆகுது பட் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகலை கரெக்டு தானே காம்பனன்ட் 2ங்கிறது வரல ரிட்டனை வந்து தப்பாக போடுறதுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காம்பனன்ட் 2ங்கிறது வந்துட்டு ஸோ திஸ் இஸ் காம்பனன்ட் 2 வேணால் காம்பனன்ட் 2 இதுக்குள்ள காம்பனன்ட் 3யை கால் பண்ணணும் அப்படின்னா நான் காம்பனன்ட் 3யை ரெடி பண்ணணும் ஸோ ஃபங்க்ஷன் காம்பனன்ட் 3 return H2 this is component 3 இதில் வந்துட்டு component 3 ஸோ இதே மாதிரி தான் 4 5 கிரியேட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ நான் டைரெக்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த காம்பனன்ட் 3லே வந்துட்டு ஒரு நியூ வேல்யூ யூசர் வேல்யூன்னு வச்சுட்டு ஈக்குவல்ஸ் டு யூசர் கான்டெக்ஸ்ட் சாரி யூஸ் கான்டெக்ஸ்ட் ஆஃப் இதை குழம்பிடக்கூடாது யூசர் கான்டெக்ஸ்ட் அதாவது இது என்னது யூசர் கான்டெக்ஸ்ட்டுங்கிறது இங்கே உள்ளது நம்ம இம்போர்ட் பண்ணது யூஸ் கான்டெக்ஸ்ட் ஓகேவா யூசர் கான்டெக்ஸ்ட்டுங்கிறது நம்ம கிரியேட் பண்ண ஏரியா ஓகேவா ஸோ குழம்பிடக்கூடாது அப்போ கிரியேட் பண்ண ஏரியாவை யூஸ் கான்டெக்ஸ்ட் மூலியமாக கூப்பிட்டு யூசர் வேல்யூக்கு அசைன் பண்ணியிருக்கேன் ஓகேவா இப்போ நான் அந்த யூசர் வேல்யூ கூப்பிட்டேன் அப்படின்னா விச் இஸ் 3 from the component 1 value is user value அப்படின்னு போட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிட்டு ஃப்ரம் த காம்பனன்ட் 1 வேல்யூஸ் நம்மளோட வேல்யூ வந்துட்டு அஜினா அனஃபா சச்சு அஜிதா இன்ஃபன் எல்லாரோடைய நேமும் இங்கே வந்துட்டு ஸோ புரியுதா இப்படி நீங்கள் எங்கேயோ எழுதினேன் இது வந்துட்டு ஒரு ஃபைலுன்னு ஞாபகம் வச்சுக்கோ ஓகேவா இது எங்கேயோ ஒரு வேற ஃபைலில் இருக்குது அந்த ஃபைலில் நீ கிரியேட் பண்ணியிருக்க யூசர் கான்டாக்ட்ங்கிறது அதாவது ஒரு இடத்த கிரியேட் பண்ணியிருக்க அந்த இடத்த வாங்கி ஒரு ரெக்கமெண்டேஷன் மூலியமாக அந்த இடத்த வாங்கி அதில் வேல்யூவை போட்டு அந்த வேல்யூ நீ கேட்ட அப்படின்னா இந்த யூசர் ஸ்டேட்டில் உள்ள ஸ்டேட் உள்ள கான்செப்ட் வந்து இங்கே வந்து பிரிண்ட் ஆகும் இதுதான் யூசர் கான்டெக்ஸ்ட் ஓகேவா இது அண்டர்ஸ்டாண்டா டு த பாயிண்ட் ஈக்குவலி இதை நீ வந்துட்டு எப்படி சொல்லலாம் ப்ராப்ஸ் வச்சே நீ முடிச்சுடுவேன் மேக்ஸிமம் ஓகேவா ஸோ அதனால் பிரச்சனை இல்லை ஸோ புரிஞ்ச வர ஓகே இது நீங்கள் எவ்வளோவா எடுத்துக்க வேணாம் பட் இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா ஸோ ரைட் செஷன் இஸ் ஓவர் அதர் தன் தட் நெக்ஸ்ட் செஷனில் வந்துட்டு நம்ம நியூ கான்செப்டில் வந்து பார்க்கலாம்